ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது ரெண்டு நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் கிழக்கு கடற்கரை சாலையில் ரயில்வே கேட்டு அருகாமையில் நிற்கிறாங்க. இங்கே பன்னெடுங்காலமாக நிலவி வந்த ஒரு சாலை சரி செய்யப்பட்டிருக்குதுங்க. அதான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கோம். நாள் 22/6/2025 காலை 7 மணி அளவில் வாகன ஓட்டிகள் தற்போது எப்படி செல்கிறாங்க தெரியுமா? ஆனால் பொறுமையாக செல்லணும். அதே சமயத்தில் இந்த சாலையை செப்பனித்து கொடுத்த அதிகாரிகளுக்கு அதிரை நிழல் சார்பாகவும் சமூக நல சார்பாகவும் நன்றின்னு தெரிவிச்சுக்கிறாங்க. அதிராம்பட்டினம் ராஜாம்படம் செல்லக்கூடிய வழியில் தாங்க இந்த ரயில்வே கேட் அருகாமையில் பன்னெடுங்காலமாக நிலவி வந்த ஒரு சாலை சீரமைக்கப்பட்டிருக்குங்க. அதே கிழக்கு கடற்கரை சாலையில் எவ்வளவு அருமையான ஒரு சாலையை இந்த குப்பையை கொட்டி இங்கே எவ்வளவு அசிங்கப்படுத்தி வர்றாங்க பார்த்தீங்களா? மக்களே, நீங்கள் தான் திருந்தணும். ஏண்டா நம்ம இங்கே குப்பை கொட்டுறோமே, இது நம்ம ஒரு நாள் கடப்போமே, இந்த சாலையை நம்மளும் ஒரு நாள் கடப்போமே என நினைங்க. இங்கே இந்த சாலையில் குப்பைகளை கொட்டாதீங்க. என்ன துர்நாற்றம் வீசுது தெரியுமா? குப்பை கொட்டக்கூடியவர்கள் நீங்கள் இங்கே கழிவுகளை கொட்டி இந்த சாலையை நீங்கள் சீரழிக்கிறீங்க. தயவு செய்து இந்த இடத்துல குப்பைகளையும் கழிவுகளையும் கொட்டாதீங்க என கேட்டுக்கொள்கிறோம். அதிராம்பட்டினத்துலேருந்து ராஜாம்படம் செல்லக்கூடிய வழியில் தாங்க அருமையான சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது அங்கே தக்குவாப்பள்ளி முக்கத்துலங்க கட்சியினுடைய கொடிகளை அகற்றப்பட்டிருக்கிற நிகழ்வுங்க. உங்கள்கிட்ட காட்டிட்டு அனைத்து கொடிக்கம்பங்களும் அகட்டிருக்குங்க. கட்டாயமாக அகட்டிட்டாங்க.